வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலிருந்து டேரக்டர் ஐயா சென்னையிலேருந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு படம் கண்டிப்பாக நடிச்சாகணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக வந்து நடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு. சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். ஐயா திபாகரன் வந்து 7 கோடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக 8 கோடி வேணும். 8 கோடி 10 கோடி வேணும். ஏன்னா அவருக்கு முன்னாடியே வந்து நானும் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் தான் நடித்தார். நான் எங்கள் ஆத்தா வகுத்துக்குள்ளேயே வந்து பிறந்த நாட்டியம் ஆடி ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். எங்கள் தாய் மாமாட்ட செயின், கொலுசு, காலுக்கு போகிற கொலுசு, இடுப்புக்கு அண்ணா கயிறு, வெள்ளி இதெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஆத்தா வகுத்துக்குள்ளேயே நான் வந்து பயங்கரமாக கலை நிகழ்ச்சி நடத்தினேன்னு எங்கள் ஐயா சொல்லுவாப்புல. அதனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை காட்டி நாங்கள் சீனியரு. நாங்கள் டிக்டாக்ல இருக்கும்போதே வந்து ஒரு 1000 யூடியூப்புக்கு வந்து நம்ம பேட்டி கொடுத்துருக்கோம் ஐயா. இந்த கலாட்டா டிவி, அப்புறம் கட்டரும்பு சேனலு, அதுக்கப்புறம் நிறையா இந்த தாடி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார் சமையல் பண்ணிட்டு. அவருக்கெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இப்போ கூட மதுரையில் ஒரு யூடியூபருக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஹேங்கராக கூட போயிருந்தோம். ஆமாம், அவர் பேர் கோபி அப்படின்னு, கோகுல். அவர் இப்போ சென்னையில் இருக்கார். அவர்கிட்டலாம் கேட்டிங்கன்னா தெரியும். நாங்களே வந்து யூடியூப்பில் ஒரு 1000க்கு மேலே நடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குரல்லாம் எடுத்து இந்த உலகம் பூரா வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது. எங்களதை வந்து நாங்களாம் வந்து உலகமே, வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி தாய்லாந்து, அதில் இருந்து பூராமே ஒருத்தவங்களாம் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால தான் நான் வந்து திபாகரனை காட்டி எங்களுக்கு படம் அதிகமாக வேணும். ஏன்னா இவர் நாடகத்தில் நடித்தவர். அதுக்கப்புறம் நாடகம் சின்ன பிள்ளையிலே நாடகத்தில் நடித்தவர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உக்காளி இது என்னமோ சொன்னாப்பிள்ளையா டாக்டருக்கு படித்து வரோம். அம்மா டாக்டர்லாம் படித்து வச்சா. நாங்கள் அதுக்கு அவ்வளோலாம் சிரமம்லாம் வரலையா. நாங்கள் இவர் மாதிரிலாம் சிரமப்பட்டு வரல. டாக்டர்லாம் படித்து நாடகத்துக்கெல்லாம் போயிட்டுலாம் வரல. நாங்கள் படிக்கலை. ஆனால் வந்து நாங்கள் வகுத்துக்குள்ளே, எங்கள் ஆத்தா வகுத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் பரதநாட்டியம் ஆடி பிறந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். இன்றைக்கி அவார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் அவார்டுக்கெலாம் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். ஆமாம், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து எனக்கு சம்பளம் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க டேரக்டர்கள். திபாகரனை காட்டியும் எனக்கு சம்பளம் அதிகமாக வரணும். நாங்களாம் சீனியர். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சும்மா இவங்கள மாதிரிலாம் நடிச்சு போகிறவங்க கிடையாது. டேலண்டாக நடிப்போம். பார்த்தீங்களா உக்கா பின்னிரும்பல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? தேனிக்காரனா சும்மாவா? யார்கிட்ட அடியா லோலாய்ப்பா இவ்வளோ குன்னு விடுவா எப்படி? இந்த மாதிரிலாம் நடிப்போம்யா. ஆமாம், பார்த்து போட்டு கொடுங்க. இல்லைன்னா நான் படம் நடிக்க மாட்டேங்கயா. இவருக்கு காட்டி எனக்கு ஒரு 10 கோடி வேணும். அப்போத்தான் நடிப்பேன். இல்லைன்னா என்னை கூப்பிடாதீங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க.